ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயா. இந்த வீடியோவில் என்னென்ன பண்ண போகிறோன்னு அது சொல்கிறதுக்கு முன்பு நான் கொஞ்ச நாள் யூடியூப்பில் வீடியோ போடல. ஏன்னா நம்ம மனதியாக கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டேன், அது யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணலை. 3 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்திருக்காங்க. எல்லாமே தினமும் வீடியோ போடுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெயா கேமிங் பேரை கூட மாற்றியாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல ரெச்சார்ட் வந்துருக்கும், அதெல்லாம் ஷாக்கான ரெச்சார்ட். ஆனால் எதிரே பார்க்கல. அப்புறமா சரி மெடி போட்டுட்ருப்பேன். இந்த இடத்துல பார்த்தா நம்ம கேடி ப்ரோ கூப்பிடுவார், டே வாங்கடா ரே, இங்கே ஒருத்தன் நீ அடிக்கிறான்டான்னு. நானும் சரி வரேன் ப்ரோ வந்துட்டுருக்கேன். பஸ்ஸுக்கிலே செக்யூர் பண்ணிட்டுருப்பேன். பத்துறதுக்குள்ளே நம்ம ப்ரோவை போட்டுருவாங்க. அப்புறமா நம்ம நான் டேம்ஸ் கொடுவோம். பின்னாடி ஒருத்த கஷ்டம் வச்சு வெட்டி போட்டுருவோம். இந்த ரவுண்ட் நம்ம கையோடு போயிடும். பாருங்க, இப்போ நம்ம நம்பர் ரிவே பண்ண சொல்லுவேன், ஆனால் ரிவே பண்ண மாட்டேன், அப்படியே அடிச்சிடுவாங்க. இந்த இடத்துல இப்போ நம்ம பின்னாடி நம்ம தமிழ் எஃப்எஃப் இருக்கு. அப்படி தமிழ் எஃப்எஃப் ஆடுவாரான்னு தெரியல. அடி வாங்கி சாவாரா. அப்போ என்னென்ன பண்ணுறடி மூமெண்ட்டு பாருங்கேஷ் நீ நேரத்தில் வர்றான் பார்த்தீங்களா, இதுதான் மூமெண்ட்டு. இங்கே பாருங்க, எவ்வளோ டைம் கொடுத்து ஒரு நாள் இல்லை அடிச்சிருக்கிறேன். சரி ஓகே, உட்காந்து இருந்துச்சாங்க. சரி நானும் சரி உட்காந்து இந்த ரவுண்டு டெசர்ட் டீயில் அடிப்பேன். இந்த ஆனால் அப்படி ஒரு அடி. சரி டெசர்ட் டீயில் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஐடியா போட்டு டெசர்ட் எடுத்துருவேன். ஐயோ சரி டெசர்ட் டீயில் எடுத்துருவேன். டெசர்ட் டீயில் எடுத்து மண்டையிலே அடி எங்கே லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ இங்கே சைத்து கீழே போட்டுக்கலாம். எனக்கு சைத்து பிடிக்காது. எனக்கு கையில் வச்சுருந்தா ஒரு மாதிரி பெருசாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. இப்போ இந்த இடத்துல எனக்கு பவர் வேறமே ஆகிடும். என்னடா பவர் இது அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்புறமா சரி போய் அட்டாக்கிங் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்கிங் ஏற போகிறேன். இந்த இடத்துல பாருங்க 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். உள்ளே போய் அடிக்கலாம் அட்டாக்கிங் ஏறலான்னு இருப்பானுங்க. நான் இங்கே கைனை பிடிச்சி இதை எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம கேடி ப்ரோ கூப்பிடுவோம், டே ஜெயா வாடா டே இங்கே ஒருத்தனா இங்கே 2 பேர் இருக்கிறானுங்க வந்தால் அடிக்கணும், நான் ஒரு நாள் கஷ்டம் அப்படின்னு கத்துவார். நான் கிட்டுக்குன்னு ஓடுவேன். இங்கே ஒரு காமெடி நடக்கும். சரி பார்த்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒருத்தர் இருக்கானு மட்டும் புரோட்டு பேத்துக்கு அட்டம் மேட்டர் அப்படின்ற மாதிரி மேட்டர் பண்ணிட்டு கீழே எடுத்தாச்சு. இது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ப்ளீஸ் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நான் எடிட்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு எடிட்லாம் பண்ண தெரியாது. அதான் போக பழகி உங்களுக்காண்டி எடிட்லாம் பண்ணி வீடியோஸ்லாம் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது மக்களே பேசுறதுக்கு, சொல்ல முடியாது. என் ஃபேஸ் ரிவ்யூ கூட வேணுமான்னு கேட்குறேங்க. ஏன்னா நான் போட்டு ஷார்ட்ஸில் போயிட்டு ஐ ஹாவ் யுவர் ஃபேஸ் ரிவீல், சி யுவர் ஃபேஸ் ரிவீல் சொல்லுங்கள். இந்த இடத்துல டங்குன்னு ரெச்சார்ட் விடுவோம். அதுக்கப்புறம் சரி இப்போ தான் ஃபோன் பேசிட்டு வந்தேன். சரி ஓகே, இப்போ என்னென்னா ப்ளீஸ் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நான் இன்ஸ்டா வச்சுருக்கேன். இது இன்ஸ்டாவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுலேயும் என் ஃபேஸ் வச்சு ஃபேஸ் ரிவ்யூலும் பண்ணலாம். பண்ணலாம். என்னென்னா எப்படி நான் ஃபேஸ் ரிவ்யூ உங்கள்கிட்ட சொல்கிறது அப்படின்னா, நான் யூடியூப் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஷார்ட்ஸ் நான் நின்று போய் எடுத்து கொடுத்தேன். அந்த வீசன் கன்லாம் அடித்து போய் எடுத்தேன். அந்த ஷார்ட்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஐ சி யுவர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அதெல்லாம் நானும் டெஸ்ட் பண்ணிப்பேன். ஜீன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிப்பேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, சும்மா தான் போட்டது. சரி ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகுன்னே தெரியாது. இந்த இடத்துல நான் டக்குன்னு பவர் போட்டு வந்துடுவேன். இந்த இடத்துல பார்த்தா நான் இவன் அடிக்கலான்னு வரும்போது அங்கே பின்னாடி இன்னொருத்தன் தான், அவன் என்னை அடிச்சிடுவான். இந்த இடத்துல சரி நான் ரோத்துருவேன். இந்த இடத்துல நம்ம கேடி ப்ரோ ஒரு கேமில் கொடுப்பாரு. அப்படி ஒரு அடி கேடி ப்ரோ வருது பாருங்கள். இந்த இடத்துல 3 பேர் ஓடி வருவானுங்க. ஒருத்தன் அப்படியே அடித்து நாக்கடிச்சிடுவார். சரி இவர் ஓடுறது சரி, நான் இவர் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நான் வேறு ஒருத்தர் ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த இடத்துல நான் சரி மெடி போட்டுட்ருக்காரு. மெடி போட்டு மேலே போவார். மேலே போகும்போது பார்த்தா தமிழன் போய் நாக்கடிச்சிட்டான். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்னோடய ஸ்குவாடை பற்றி கூட வீடியோ போடுறேன். அப்புறம் அடித்து ஏஸ் அடிச்சிட்டாரு. அப்புறமா சரி ஏஸ் அடிச்சிட்டாரு மாசு இதுன்ட்டு
ஆனால் இந்த ஸ்னைப்பர் இந்த ஸ்னைப்பரில் ஒரு ஸ்னைப்பர் கேம் ப்ளே போட்டிருப்பேன், அது நல்லா இருக்கான்னு கேட்டுக்கேன். ஏன்னா நான் ஸ்னைப்பர்லாம் ஆடுறேன், இப்போ தான் ஆட பழகிட்டுருக்கிறேன். கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். தான் ட்ரைனிங் கிரவுண்ட்லாம் போயிட்டு இப்போ தான் பழகின்னுங்கிறேன். அதனால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் என் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் இருக்கும், உங்கள்கிட்ட இருக்கும். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் ஒரு சில பேர்த்துக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் சொன்னால் நீங்கள் வேணும்னா என் ஐடி யூஐடி சொல்கிறேன். அடுத்து நீங்கள் யூஐடி வேணும்னா அந்த ஷார்ட் போய் எனக்கு யூஐடி வேணும் ப்ரோ, நீங்கள் கொடுங்க ப்ரோ யூஐடி, நாங்கள் 2 பேர் சேர்ந்து விளாண்டுலாம் அப்படின்னா 1 போட்டு கூட நான் ஒரு வீடியோ போடுறேன். அடிச்சிருவீங்க, அது வேறு மேட்ரு. ஆனாலும் இந்த தடவை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரி, என்ன அப்புறம் மனநல பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுக்கப்புறம் என் யூடியூப் சேனலே வரல. நான் ஷாக் ஆகிட்டேன், என்னடா அது யூடியூப் சேனலே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே வெயிட் பண்ணேன், பொத்து அப்புறமா இந்த இடத்துல ஒரு அடி அடிப்பேன், இங்கே அடிச்சிட்டேன். சரி, இப்போ பேக் டு த பாயிண்ட். இந்த இடத்துல புல்லட் அடிச்சிருந்தாலும் நாக்கு, ஏன்னா அவனுக்கு டேமேஜ் போச்சு. சரி, ஓகே, அடிச்சிட்டான், விட்டுடலான்னு விட்டுட்டேன். சரி, நம்ம கதைக்கு வருவோம். அப்போ சரி, நானும் இது பண்ணிட்டுருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா எனக்கு ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுன்னு கேட்டார். இதுமாதிரி இல்லை, லீவ் டைம் தான் சும்மா தான் இருக்கேன், அதனால தான் வீடியோ போட போகிறேன் அப்படின்னேன். சரி, நீ பண்ணுறதெல்லாம் பண்ணு, தப்புன்னெலாம் சொல்லலை அப்படின்னு. ஒரு நாள் என்ன ஆச்சு, நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் ஃபோனை கீழே போட்டு உடச்சிச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கேம் விளாட்ல, இப்போ தான் கேம் விளாட்றேன். இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபோன் ரிட்டன் ஆனோடனே நான் இப்போ கேம் விளாண்டுட்டுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ரிட்டன் ஆகலை, எப்போயோ ரிட்டன் ஆகிடுச்சு. நேற்று ரிட்டன் பண்ணுறாங்க எனக்கு. கொஞ்சம் அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோஸில் பிஆர் ரேங்கில் கூட போடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்கள் விருப்பம். ஆனால் பேசி வாய் தான் வலிக்குது பேசி வாய் தான் வலிக்குது. ஆனால் ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணி நான் போன ஷார்ட்ஸில் 126 பேர் பார்த்தாங்க. ஆனால் அதில் 3 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சுச்சா. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்காட்டி போஸ்ட் பண்ணுறேன். எனக்காட்டி ப்ளீஸ் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் இந்த கிளிக்குன்னு ஒரு அழுத்திட்டு, அப்புறமா ஸ்டோரி கேம்ஸ் கூட போடலான்னா சொல்லுங்கள், ஸ்டோரி கேம் போடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னா சொல்லுங்கள், ஸ்டோரி கேம் போடுறேன். இல்லை, நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் இன்ஸ்டா அக்கௌண்ட்டோட பேரை உங்களுக்கு இதில் போடுறேன். அப்புறமா நான் அடுத்த வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்து என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு நான் உங்களால் விளாட மாதிரி இருந்தால் உங்களுக்கு டிஎம் பண்ணி கூட நான் உங்களை கூப்பிட கூட செய்வேன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம குரூப் ஆரம்பிக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா லைவ் போடலாம் அப்படின்னு ஐடியா. என்னென்னா லீவ் டைமில் மட்டும் லைவ் போடுவேன். என்ன இப்போ நான் 12th போயிருக்கேன். இப்போ நான் 12th இருக்கேன்னா என்னால் அவ்வளோ கேம் ஆட முடியாது. அதனால தான் இப்போ உங்களுக்காண்டி வீடியோ இப்போ 11th தான் எனக்கு 2 வருஷத்து எனக்கு ஒரு 100K அடிக்க முடியுமான்னு டவுட்டு தான். ப்ளீஸ் ஒரு இங்கே 100Kலாம் ஏமா, நான் ஃபஸ்ட்டு 1K இந்த வாரத்தில் நான் 1K அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வைக்கிறேன். இந்த சரி, அதுக்கு முன்னாடி விடுங்க. இங்கே ஒருத்தனுக்கு ஒரு அடி விழுவோம், நம்ம கேரி வரோம் பொருள் டங்குன்னு அடி ஷாக் ஆகிடுவேன். அப்பா என்னோட அடி அது அப்படின்ற மாதிரி ஹெட்டுலேயும் விழுந்தது. அப்புறம் திடீர்னு பார்த்தா அங்கே ஒருத்தவன் அடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு சம்பவம் நடக்கும். அடுத்த ரவுண்டில் ஒரு நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னு பாருங்களேன். இப்போ இங்கே எத்தனை வந்துடுவேன், கன் எடுக்கணும். சரி, கன் எடுத்துகிட்டு சரி நம்ம M14 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி M14 ட்ரிபிள்ஸ் எடுத்துகிட்டு வெஸ்ட் ஹெல்மெட்லாம் வாங்கிட்டு ஒரு க்ளோவை கேட்டேன், எவனும் வாங்கி தரல. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மக்களே. ரொம்ப கஷ்டம். ஏன்னா மொபைல், நானும் பிசி பிளேயர்லாம் கிடையாது, மொபைல் பிளேயரு. சாதாரணமாக 10,000 ரேஞ்சில் இருக்க மொபைலில் தான் வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன். எனக்காண்டி ஒரு சப்ஸ்கிரைப்பும் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஃபாலோவும் சொல்ல முடியாது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாவில் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் சொன்னால் ஓப்பன் பண்ணலாம். அது அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது பப்ளிக் ஆகிடும். பப்ளிக்கில் போட்டுருவேன் இந்த வீடியோவை. ஏன்னா நீங்கள் ஏன் ப்ரோ நீங்கள் லைவ் இன்றைக்கே பண்ணாமே அப்படின்னு கேட்டால்,
போனா சரி ஓகே மயிலி, இது அது விட்டுலாம் இனிமேட்டு அது நாளைக்கு அடுத்த வீடியோவில் பேசிக்கலாம். இப்போ வந்து என்ன ஆகும்னா ஒருத்தர் நான் கட்சி கீழே எடுத்துருவேன். இப்போ வந்து நான் வந்து தேடுவேன் எனிமிங்கிறாக்கா ஆனால் தூரத்து பார்ப்பாங்க எனிமி உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோப் போட்டுக்கிட்டே இருப்பேன். சரி அப்புறம் பார்த்தா திடீர்னு அங்கே எனிமி வர்ற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா என் ஃப்ரெண்டு. சரி நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து அந்த இடத்துல ஒருத்தர் இருப்பானே தெரியாது. சும்மா ஸ்கோப் போட்டு ஒருத்தர் நான் டக்குன்னு சுட்டேன். அப்புறமா திடீர்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேரும் நான் கைட்டானுங்க அவன் இடி வாங்கி. ஆனால் இங்கே ஒருத்தனை கூட வச்சிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு கேம் ஆடிட்டு. அதனால இப்போ கேம் ஆடினாலும் கொஞ்சம் பழகிடுவேன். போக பழகிக்கலாம். இப்போ வந்து என்ன ஆகணும், திடீர்னு வரும் போட்டு நடிச்சு நான் கடிச்சிடுவேன். இப்போ வந்து நான் ஒருத்தன் நடிச்சு ஏசு. ஆனால் இந்த ஒன்று நடக்கும் பாருங்கள். இப்போ ட்ரிபிள் அடிக்கிட்டோன்னா இது எத்தனை என் ஃப்ரெண்டு நாக்கு ஐயோ ஸ்னேப்பர். இப்போ இது ஸ்னேப்பர் கிடைக்கும். ஐயோ சகனம் ஸ்னேப்பர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பில்லை. என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கற்று அனுப்பிச்சுட்டானுங்க. அடிப்பானா மாட்டானா அவங்க டங்குன்னு உள்ளே போய்ட்டு டங்குன்னு வெளியே வரும்போது அடித்த ஒரு ஏசு, தரமான ஒரு ஏசு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஜெய கேமிங்.